Hi friends, welcome back to Nandu's Lifetech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 30 days challengeல 6th டேல இருக்கோம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை + பௌர்ணமி. நான் ரெண்டுத்துக்குமே விரதம். நான் ரெண்டும் ஒண்ணா வந்துருச்சு. சோ இன்னைக்கு ஃபாஸ்டிங் சாப்பிட மாட்டேன். அதனால முதல் நாள் நைட்டே பாதாம் பருப்பும் கொஞ்சம் கொண்டக்கடலையும் ஊற வச்சிட்டேன். Hi friends, good morning. இன்னைக்கு காலை உணவு பாத்தீங்கன்னா சத்துமாவு கஞ்சி. நல்ல பசும்பால் ஊத்தி நாட்டு சக்கரை போட்டு சத்துமாவு கஞ்சி இன்னைக்கு காலையில இது பிரேக்ஃபாஸ்ட். இது செவ்வாய்க்கிழமை இதுவும் சாப்பிட மாட்டேன். ஆனா இப்போ கொஞ்ச நாளா சத்துமாவு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு காலை ஹெல்த் மிக்ஸ். நெக்ஸ்ட் ஈவினிங்காக கோயிலுக்கு போயிட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பிரசாதமாக சக்கரை பொங்கலும் கருப்பு கொண்டக்கடலை சுண்டலும் விநியோகம் பண்ணிவிட்டு நானும் அதை சாப்பிட்டுட்டு என்னோடய ஃபாஸ்டிங்கை ஈவினிங்காக முடிச்சுக்கிட்டேன். நைட்டு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். இந்த கொண்டக்கடலையை வச்சு பூரி மசாலா பண்ணி பூரி சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி ஆரோக்கியமான பகுதியில் சத்துமாவு கஞ்சியில் பாதாம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சத்துமாவு கஞ்சியில் நிறைய விதமான தானியங்களும் போட்டு அரைச்சிருக்கேன். வாசி என்னோடய ஃபாஸ்டிங் ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. கொண்டக்கடலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஓரளவு எனக்கு தேவையான ப்ரோட்டீன் எனக்கு கிடச்சிருச்சு. ஃபாஸ்டிங்லேயும் தேவையான ப்ரோட்டீன் எப்படி ஆட் பண்ணிக்கலாங்கிறத நான் கரெக்டாக ஈவனாக கொண்டாந்து ஆட் பண்ணிட்டேன். நைட்டு ஒரு மாதிரி பால் குடிச்சிட்டு என்னுடைய ஃபாஸ்டிங்கை முடிச்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நெக்ஸ்ட் நம்ம 7th டே வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.